ஸ்டாலினை பற்றிய தமிழ்நாட்டினுடைய இம்ப்ரெஷன் தான். ஒரு தலைவர், முன்னாள் முதலமைச்சர், நிறைய விஷயங்களை செஞ்சார். அப்படிதானே இருக்கு. அதை உடச்சா தானே இவர் ஹீரோ ஆக முடியும். அதுக்கு இவர் 2500 கொடுக்கணும். வேலை இல்லாத பட்டால் 4000 கொடுக்கணும். எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில் ஏறி எங்கே வேணாலும் போயிட்டு இறங்கலாம். வீட்டுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 2 மாதம் ஒரு சிலிண்டர் தான் வந்துருச்சு அப்படின்னு அந்த சிலிண்டரில் விஜய் வந்துட்டு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டு விஜயில் சிலிண்டர் வரணும். எல்லாருக்கும் 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வரணும். ஆனால் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அளந்து விட்டாங்கல்ல வெளியில். இதில் எப்போ சாதிக்க போகிறார் இவர் சொல்லுங்க. அவங்கள சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டே இரு, பிறந்த நாள் அன்னைக்கு அடிப்பார் பாரு அப்படின்னு. எங்கே அடிச்சார் பிறந்த நாள் அன்னைக்கு? இல்லை, இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க அவர் எதையுமே செய்யாட்டி அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகாது. அதுக்கு தான். அதாவது என்ன அப்படின்னா, இதை செய்கிற சாதாரண இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க விட்டுருங்க. இந்த தொலைக்காட்சியில் இருக்காங்களே எடிட்டர் அப்படின்ட்டு, நான் அவங்களெல்லாம் சொரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூவில். அவங்களெல்லாம் எடுத்துக்கங்களேன். எப்படி செய்வார் அவர்? எதுவுமே செய்யலைன்னா எப்படி வருவார்? அப்போ இருக்கிற மக்களெல்லாம் ஓகேங்களா? இப்படி ஒரு கதை இது பண்ணுறதுக்காக ஒரு 4-6 லட்சம் ரூபாய்க்கு அவன் சம்பளம் வாங்குறான் மாதம் மாதம். நோக்கம் இவ்வளோதான். இந்திய ஒன்றிய அரசுடைய நோக்கத்துக்கு இவங்க போகிறாங்க. திமுகவை ஒழிச்சு கட்டிடணும் ஒரு வழியாக. அதிமுகவை காணடிக்கணும். இப்போதைக்கு விஜய், அப்புறம் அண்ணாமலை. தமிழ்நாட்டை சுரண்டணும், ஒன்றும் இல்லாதாக்கணும், இவ்வளோதான். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு பிளானில் தான் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆட்கள் அங்கே. நாங்களும் ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிட்டு அப்படி பண்ண வேண்டியது. வேறு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத எப்படிங்க அவன் நல்லாட்சி கொடுப்பான்? ஒன்றுமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்களே. இப்போ அந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க. நமக்கு தான் தெரியும் அதில் என்னான்ட்டு. அதனால் விஜய் அங்கே போய்ட்டு எதாவது விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுவார். என்ன தான் பாதிச்சிட்டாங்க, நான் அங்கே காரணம் அப்படின்னுவார். இல்லவே இல்லை குழந்த, இல்லவே இல்லை, நான் உன்னை தான் பார்க்க வந்தேன், உன் அழகு முகத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதை உடனே எல்லாரும் போடுவாங்க. விஜயனுடைய நோக்கம் என்னாச்சு? அவங்க வந்துட்டு கட்டாயம் விஜய்க்கு எதிராக எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சிபிஐ விசாரணை அப்படி இருக்க போகிறதில்ல. அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நீ சொல்லு. அதுலேருந்து தே ட்ரா இன்ஃபரன்ஸ். அதை அவன் கோர்ட்டில் அப்படியே சப்மிட் பண்ணிவிடுவான். முடிஞ்சு போச்சு. இவங்க சொன்னது இதுதான் அப்படின்றாங்க. நீ விஜய் இல்லைன்னு சொல்லலாம், நடந்த நிகழ்வு அப்படி தானே சொல்லுவேன். அப்போ அதுலேருந்து நான் வந்துட்டு இன்ஃபரன்ஸ் எடுத்துருவான். ஒருவேளை நாணயமாக இந்த வழக்கை சிபிஐ பண்ணிச்சு அப்படின்னோம்னா எல்லாத்தையுமே சொல்லிடலாம், ஈஸி. இல்லை அது விஜய் காப்பாற்ற நினைக்குது அப்படின்னா கட்டாயம் விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல புள்ள தான். அதான் நிரூபணமாகும். இது வரைக்கும் வரலையே சார்ஜ் ஷீட்டு, அப்புறம் இதுக்கப்புறம் என்னது? பொறுத்திருந்து பார்ப்போம்.